my dear students and parents, welcome to Janus Neat Tamil. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கவுன்சிலிங் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டாக் புதுச்சேரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக இப்போ நம்ம எப்படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடுறோமோ அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம தனியாக சென்டாக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த போர்ட்டலில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லாகின் பண்ணி அப்ளிகேஷன் போடுவோம் இல்லையா. ஒன்ஸ் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நமக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்போதான் சென்டாக்கோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தா மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மாதிரி புதுச்சேரியில இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நம்ம ஜாயின் பண்ணணும்னு நினைச்சோம்னா கம்பல்சரி இந்த கவுன்சிலிங் வழியா மட்டும்தான் நம்ம போக முடியும். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல பாண்டிச்சேரியில, புதுச்சேரின்னு சொல்லலாம் பாண்டிச்சேரின்னு சொல்லலாம், புதுச்சேரியில இருக்கக்கூடிய காலேஜஸ் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா சென்டாக் புதுச்சேரி .in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா யூஜி நீட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும். இதுக்கான லாஸ்ட் டேட், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 6 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ லிட்டரலா நமக்கு வந்து 7 days கிட்ட இருக்கு. நீங்க பொறுமையா தாராளமா அப்ளிகேஷன் போடலாம். அவசரமா இன்னைக்கு தான் போர்ட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க உடனே போய் போடணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 daysம் சரி லாஸ்ட் 2 daysம் எப்பயுமே சர்வர் கொஞ்சம் மக்கர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு பொறுமையா எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சுட்டு அப்ளிகேஷன் போடுங்க. எந்த அவசரமும் இல்லை. நமக்கு ஆகஸ்ட் 6 வரைக்குமே டைம் இருக்கு. இந்த விசி டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே அதுல ரிலீஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் இருக்கு இல்லையா, ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவோம்ல, ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராஸ்பெக்டஸை தெளிவா படிச்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் குயிக்கா சொல்லிடுறேன். அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் புதுச்சேரியில இருக்கக்கூடிய சென்டாக் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அலோகேட் பண்ண மாட்டாங்க. எப்படி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கவர்மெண்ட் கோட்டா கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி சென்டாக் கவுன்சிலிங்ல புதுச்சேரி இருக்காங்க இல்லையா, புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், புதுச்சேரி நேட்டிவா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கவர்மெண்ட் கோட்டா கொடுப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா சென்டாக்ல எந்த காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபார் எம்பிபிஎஸ் டோட்டலா 4 காலேஜஸ் இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு காலேஜ் மட்டும் கவர்மெண்ட் காலேஜ், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 வந்து பிரைவேட் காலேஜஸ் தான். ஒரு காலேஜ்லயும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல எந்தெந்த காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, இதை பத்தி நான் டீடைல்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலிங்ல நம்ம எந்தெந்த கோர்சஸ்க்குலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிபிஎஸ்சி. நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு மட்டும் தானே நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஆயுர்வேதாக்கோ இல்ல பிபிஎஸ்சிக்கோ, ஆயுர்வேதாக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஎன் ஆயுஷ் வெப்சைட்ல போய் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பிபிஎஸ்சிக்கு பண்ணணும் அப்படின்னா தனுவாஸ் தனியா இருக்கு. பட் இங்க பொறுத்த வரைக்கும் சென்டாக் பொறுத்த வரைக்கும் 4 கோர்சஸ்க்குமே ஒரே அப்ளிகேஷன்ல நம்மளால அப்ளை பண்ண முடியும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதா, பிஏஎம்எஸ், அதே மாதிரி பிவிஎஸ்சி எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன்ல நம்மளால அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அவைலபிலிட்டி ஆஃப் கோட்டா இருக்கு இல்லையா, என்னென்ன கோட்டா இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்ல கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. அதே மாதிரி புதுச்சேரியில நேட்டிவா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைனாரிட்டி கோட்டா இருக்கு. நமக்கு வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டில தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டி வரும் இல்லையா, ரிலீஜியன் மைனாரிட்டில நமக்கு 3 மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் இருக்கும். பட் புதுச்சேரியில இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைனாரிட்டி கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா மட்டும் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் தானே, ஸோ அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல யார் வேணாலுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தனியா என்ஆர்ஐ கோட்டாவும் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி தான் இதுலயும் இருக்கும். அதே மாதிரி டென்டல் இருக்கு இல்லையா, பிடிஎஸ்க்குமே கவர்மெண்ட் கோட்டா இருக்கு.
புதுச்சேரி நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மைனாரிட்டி தெலுங்கு கோட்டா இருக்கு. யூடி அப்படின்றது யூனியன் டெரிட்டரி இல்லையா, புதுச்சேரி அப்படின்றது யூனியன் டெரிட்டரி. ஸோ அதான் யூடி ஆஃப் புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, என்ஆர்ஐ கோட்டா இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு இல்லையா, பிஏஎம்எஸ்க்கு வெறும் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் இருக்கு. அதுவுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃப்ரம் ரவுண்ட் 3ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிவிஎஸ்சி நேஷனல் லெவல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. ஸோ நீங்க புதுச்சேரி ரெசிடென்டா இருக்கீங்க, புதுச்சேரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா கவர்மெண்ட் கோட்டா எல்லாத்துலயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துலயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா 500 rupees ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ். அதர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1000 rupees. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓபிசில வரீங்க, பிசியா இருக்கட்டும், எம்பிசி, பிசிஎம் இது எல்லாமே ஓபிசில தான் வருவாங்க. அதே மாதிரி டிஎன்சி இது எல்லாமே ஓபிசில வருவாங்க. அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரியா இருக்கட்டும் இல்ல இடபிள்யூஎஸ் கேட்டகரி, இந்த கேட்டகரியில எல்லாருமே வந்து 1000 rupees பே பண்ணி தான் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு. சப்போஸ் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே 2000 rupees. சப்போஸ் நீங்க என்ஆர்ஐ கேண்டிடேட்டா இருக்கீங்க, என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் இல்ல ஓசிஐ கேண்டிடேட், ஃபாரின் நேஷனலா இருக்கீங்க அப்படின்னா 5000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா they enter the NEET All India rank against the NEET rank based on NEET 2026 scorecard. நீங்க நீட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் கவுன்சிலிங்கே நடக்குமே ஒழிய வேற எந்த ஒரு நீங்க 12th மார்க்ஸ் வச்சோ வேற ஏதாவது மார்க்ஸ் வச்சோ எதுவுமே கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்காது. உங்களோட நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய ரேங்க் இருக்கு இல்லையா, அந்த ரேங்க் அதே மாதிரி நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா நடக்கும். அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பா நீங்க புதுச்சேரி நேட்டிவ் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, புதுச்சேரியோட நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட்னு சொல்லலாம், ரெசிடென்ட் சர்டிபிகேட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்னென்ன சர்டிபிகேட்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ட் சர்டிபிகேட் கம்பல்சரி வச்சிருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியிலலாம் வரீங்க இல்ல பிசி கேட்டகரி எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கோட்டால வரீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதுவுமே ஆன் ஆர் ஆஃப்டர் April 1க்கு அப்புறம் எடுத்திருக்கணும். நீங்க சப்போஸ் அப்ளிகேஷன் போடும்போது நீட் அப்ளிகேஷன் போடும்போது நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே அதுக்கான எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சிருக்கும், வேலிடிட்டி டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் April 1க்கு அப்புறம் நியூ சர்டிபிகேட் தான் எடுத்திருக்கணும். இதே தான் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துருப்போம் இல்லையா, ஓபிசி சர்டிஃபிகேட்டுமே நம்ம நியூ ஓபிசி சர்டிஃபிகேட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை ரெனியூவல்லாம் பண்ண முடியாது, புதுசாக தான் April 1க்கு அப்புறம் நம்ம எடுத்துருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வரைக்கும் கவலையே கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். பிசியா இருக்கட்டும், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாமே வந்து பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் சின்ன வயசில் எடுத்திருந்தாலுமே அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அண்ட் ரீஜனல் ரிசர்வேஷன், நீங்கள் வந்து காரைக்கால், மாஹி, யானம்ல இருக்கீங்க, உங்களுக்கு ரீஜனல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்மளோட தமிழ்நாடுல வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் புதுச்சேரி, சென்டாக் புதுச்சேரியில ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்குன்னு தனி ரிசர்வேஷன் இருக்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு தனி ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனி ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா தனியா இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 7.5% ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி புதுச்சேரியிலே கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா இருக்கு. அண்ட் புதுச்சேரியில இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தெலுங்கு தான் உங்களோட மதர் டங் அப்படின்னு சொல்லி டிசிஓ இல்ல ஸ்கூல் சர்டிபிகேட்ல வந்து உங்களோட மதர் டங் தெலுங்குன்னு போட்ட மாதிரி ஒரு சர்டிபிகேட் கம்பல்சரி நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் நமக்கு தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க புதுச்சேரி ரெசிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க புதுச்சேரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா அவைல் பண்ணலாம். சப்போஸ் நீங்க தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வச்சுட்டு புதுச்சேரியிலையும் நான் நேட்டிவ்னு சொல்லக்கூடாது. டியூவல் நேட்டிவிட்டிக்கு கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. ரெண்டு ஸ்டேட்லயும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனியன் டெரிட்டரியிலும் நான் நேட்டிவ், அதே மாதிரி தமிழ்நாடுலயும் நான் நேட்டிவ் அப்படின்னு ரெண்டு நேட்டிவிட்டியை வச்சு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபேக் சர்டிபிகேட்கான லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன்
அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சென்டாக் புதுச்சேரி கவுன்சிலிங். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காலேஜஸ் 4 காலேஜஸ் சொன்னேன் இல்லையா, இந்திரா காந்தி இருக்கு, பிம்ஸ் இருக்கு, மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, இந்த மாதிரி 4 காலேஜஸ் இருக்கு. 3 பிரைவேட் 1 கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இதை பற்றி நான் டீடைல்டாக தனி வீடியோவில் சொல்கிறேன். எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் கோட்டால எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டால எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, ஒரு கோட்டாக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ்க்கும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதை பத்தி கிளியர் கட்டா தனி வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். புதுச்சேரி கேண்டிடேட்ஸ் மறக்காம அப்ளிகேஷன் போட்டுருங்க. அப்பதான் உங்களால புதுச்சேரியில இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் முக்கியமான டவுட் நிறைய பசங்க கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, மேம் ஜிப்மர் புதுச்சேரியில தானே இருக்கு, ஜிப்மருக்கு நான் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எப்படி அப்ளை பண்றது, அதுக்குமே சென்டாக்ல தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, ஜிப்மர் அப்படின்றது சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்டிடியூட். ஸோ ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, எம்சிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆல் இந்தியா கவுன்சிலிங் வழியா தான் ஜிப்மர்ல இருக்கக்கூடிய 100% சீட் எல்லா சீட்டுமே ஃபில் ஆகும். ஸோ புதுச்சேரியிலையும் இது வராது, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லயும் ஜிப்மர் எய்ம்ஸ் எதுவுமே வராது. ஸோ ஜிப்மர் புதுச்சேரி ஜிப்மர் காரைக்காலுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய டீடைல்ஸ் நீங்க கவுன்சிலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டீடைல்டா நான் ஷேர் பண்ணிருப்பேன். ஒரு காலேஜ்லயும் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் இருக்கட்டும், சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எப்படி பண்ணோம், கவர்மெண்ட் கோட்டாக்கு எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜஸ் எந்த சாய்ஸ் ஆர்டர்ல கொடுக்கலாம், இதை பத்தி டீடைல்டு வீடியோஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.